சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஒரே ஒரு காரியத்தை உங்கள் ஜெபத்துக்காக நான் அறிவித்துவிட்டு அன்றைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வருகின்ற மாதம் முழுவதும் பள்ளி கல்லூரி சேர்க்கின்ற மாதமாக இருக்கிறது. எங்களிடத்திலே 45 தாய் தகப்பன் இல்லாத பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் உங்கள் பிள்ளைகளைப் போல ஒரு பிள்ளைகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ செலுத்துவதற்கு உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அநேகம் பேர் வருடந்தோறும் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அங்கெல்லாம் உண்மையாகவே ஏப்ரல் மாதத்திலே ஜூன் மாதத்திற்கான காணிக்க அப்போ என்னட்ட இருக்குமோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக கொடுக்குறவங்கெல்லாம் கூட உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இன்னும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை இருக்கிறது. இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளிலே நான் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் போராடி கொண்டிருந்த போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஊழியங்களை பார்க்கும்போது அநேக இடங்களிலே மாம்சீக போராட்டங்கள், முறுமுறுப்புகள் அதிகமாக தலை தூக்கி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனா கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தர்க்கம் பண்ணுகிறது, வியாக்கியானம் பண்ணுகிறது, ஊழியங்களை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறது, சபைகளை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறது. என்ன செஞ்சிட்டு இருக்கு? அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே கூட சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை எல்லாம் கேள்விப்பட்டோம். தொலைக்காட்சி, யூடியூப்ல பார்த்தோம். எங்க போனாலும் அதே பேச்சாதான் இருந்துச்சு. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியல. இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆசீர்வாதங்களை மட்டும் போதிக்கிற திருச்சபையானது, ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிற திருச்சபையானது, சபை ஒழுங்குகள் என்றால் என்ன, எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்புகள் செய்கிற மனிதர்கள் சந்திக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய சபையில ஓரளவுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் கொண்டு போவதற்கு காரணமே இந்த கண்டித்த உபதேசங்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உண்மை என்றால் ஆம் என்று சொல்லுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயமாக தேவனே கொடுத்து விடுவார், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆனால் எல்லா காரியத்துக்கும் முறுமுறுப்பது, எல்லா காரியத்திற்கும் தர்க்கம் செய்வது தகுமா என்றால் அது தகாது. இன்னைக்குதான் அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா பைபிள்ல அன்னைக்கே இருந்திருக்கு. அதுல அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன, நாம் எந்த பலனை அடைய போகிறோம் என்பதை தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் பேச ஏவப்பட்டவனாக, அனுப்பப்பட்டவனாக, அழைக்கப்பட்டவனாக, அபிஷேகிக்கப்பட்டவனாக, உணர்த்தப்பட்டவனாக நிற்கிறபடியினால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 5வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனை இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததே ஆனால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டானதே ஆனால் அதை ஒளித்திட உங்களால் கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். அப்ப இந்த சம்பவங்களை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில கொஞ்சம் நியாயஸ்தரியும் ஒரு நல்ல மனிதன் ஒரு சொல்லு சொல்றார். அந்த மனிதனுடைய சொல்லு கேட்கப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆகையினால இந்த வார்த்தையை அவன் சொல்றான். என்ன சொல்றாரு? ஊழியம் என்பது, தேவனுடைய பணி என்பது, தேவனுடைய மனிதர்கள் என்பது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள்.
மனுஷனால உண்டாக்கப்பட்டனா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அதுவா என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். எல்லாம் சொல்லுங்க, அது அழிஞ்சு போயிடும். ஆனா தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தா எந்த சபையும் எந்த ஊழியக்காரனையும் எந்த மனுஷனாலும் என்ன செய்து விட முடியாது? ஒழித்து போடு விட முடியாது. அல்லேலூயா. இது தெரியல நிறைய பேருக்கு, தெரியல நிறைய பேருக்கு. நான் சொல்வேன், யாரை குறித்தும் குறை சொல்வதற்கு முன்பதாக, குற்றம் கூறுவதற்கு முன்பதாக, மாம்சீகத்தில் போராடுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம் முதல்ல என்ன செய்யணும்? அதை சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவது, நமக்கு இது தேவை உள்ள காரியமா? நாம் இதை செய்யலாமா? செய்யலாயா? செஞ்சாதாயா பதவி கிடைக்கும், செஞ்சாதாயா பணம் கிடைக்கும், செஞ்சாதாயா நல்ல போஸ்டிங் வரலாம், வரலாம், உண்மைதான். ஆனால் அந்த அப்படி வந்த போஸ்டிங், அப்படி வந்த பதவி, அப்படி வந்த பணம் நிலைத்திருக்கிறதா என்பதை சற்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஒருவேளை ஊழியக்காரங்களோ ஊழியங்களோ தவறுகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்கலாம். ஆனா அதற்கு நீங்களும் நானும் நியாயாதிபதி கிடையாது. எந்த ஊழியத்தையும் எந்த ஊழியக்காரனையும் குறித்து குறை சொல்வதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது, ரைட் கிடையாது. மனுஷனா ஒருவேளை நான் தான் ஊழியக்காரன், நான் தான் ஊழியக்காரன், நான் தான் ஊழியக்காரன், என் ஊழியம் தான் பெருசு, என் ஊழியம் தான் பெருசுன்னு சொன்னா நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த மதுரையிலே எத்தனையோ ஊழியக்காரங்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியங்கள் வந்திருக்கிறது, ஒன்றுமில்லாமல் பொடி பொடியாய் போய்விட்டது. ஆனால் என் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஊழியம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கும், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கும். எந்த மனுஷனாலையும் புடுங்கி போட முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி சொல்றதுக்கு அங்க ஏதாவது ஒரு பெரிய அளவுல பிரச்சனை இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா தானே அவங்கள கூப்பிட்டு சொல்ல முடியும். என்ன நடந்திருக்கு? வாசிமா 30வது வசனத்தை 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் 28 வாசி. ஏன்னா அதற்கு பேதுருன்னா மொட்டையா போயிடும். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று, அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்களை போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷருடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. மனுஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது. நீ தர்க்கம் பண்ணி மனுஷனுக்கு கீழ்ப்படிய வச்சு விட முடியாது. அது தேவனால் உண்டாக்கப்பட்டதா இருந்தா அது தேவனுக்கு தான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உடனே உங்களுக்கு ரொம்ப கோபம், அப்படியா பார்த்துக்கிறேன்டா உன்னைய, ஒரு முடிவு பண்ணிட்டான். 32வது வசனத்தை வாசிங்க. ஒரு முடிவு பண்ணிட்டான். தொடர்ந்து வாசிமா. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறது என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, எப்பா நீங்க கொலை செய்ய நினைக்கிறீங்கல்ல, இது சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த மனுஷன் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. மனுஷனால் உண்டாயிருந்தா அது என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சு போகும். இது தேவனால் உண்டாயிருந்தா உங்களால போர் செய்ய முடியாது. ஆகையினால போர் செய்யாம இருக்கிறதுக்கு பாருங்க. அதுல 34வது வசனத்துல இருந்து அவர் என்னமா சொல்றாரு கொஞ்சம் வாசிமா. அப்பொழுது அப்படி போர் செய்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு சபைகள் இதை போதிக்கிறது இல்ல, மக்கள் இதை படிக்கிறது இல்ல. ஆசீர்வாதத்தை படிக்கிறதுனாலதான் தர்க்கங்கள், சபைகளுக்குள் சண்டைகள், பிரிவினைகள், சபைகளுக்கு விரோதமாகவே சபைகள் எழும்புகிற நிலைமை, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவே உள்ளிருந்தே இன்னொரு கலை முளைக்கிற நிலைமைகள் உருவாகிறது.
அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனப்பெற்ற பாத்தீங்களா, யாராவது ஒருத்தர் சாதாரண மனுஷன் சொன்னா அந்த அவன் பேச்சு என்ன செய்யாது, எடுபடாது. ஒரு பெரிய கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் இல்ல நல்ல படிப்புல கொஞ்சம் இல்ல போஸ்டிங்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கணும். கமாலியேல் என்னும் ஒரு பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனையை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக இவங்களை வச்சுக்கிட்டே பேசக்கூடாது, இவங்களை வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வெளியே அனுப்புப்பா. சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் இப்பவும் சொல்றேன், எந்த சபையை குறித்தும் எந்த மனுஷரை குறித்தும் எந்த ஊழியக்காரரை குறித்தும் நாக்கு மேல பள்ள போட்டு பேசுறதுக்கு எச்சரிக்கையாரு. நாக்கு மேல பள்ள போட்டு பேசுறதுக்கு எச்சரிக்கையாரு. சும்மா மெல்றது கவுள் கிடைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுறோங்கிறதுனால ஊழியத்தையும் பேசிடாதீங்க. ஊழியத்தை பேசினா என்ன நடக்கும் வாசிப்பா? ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவர்கள் 400 பேர் அவனையும் சேர்ந்து போனாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் போயிரும்ல கண்டிப்பா. அவன் மடிந்து போனான். அவன் என்ன செஞ்சான்? மடிந்து போனான். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எந்த இடத்துலயும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. தெரியல உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் சில பேர்லாம் போன் பண்ணாலே, தொலைபேசியில பேசினாலே, தொலைக்காட்சியில பார்த்து விட்டு பிரதர் உங்க ஊழியம் பரவாயில்ல பிரதர், இதையும் சொல்லாதீங்க, மற்ற ஊழியம் சரியில்லைங்கிறதையும் சொல்லாதீங்க. ஏன் ஊழியம் எப்படி இருக்கு, நான் பண்றது எப்படி பண்றேங்கிறது எனக்கு தெரியும். என்னை உங்களிடத்துல சேர்த்திருக்கிற கர்த்தருக்கு தெரியும். முடிஞ்சா எனக்கு குறையா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியத்தை குறித்தும் எந்த ஊழியக்காரரை குறித்தும் குறை பேசாத, கம்பேர் பண்ணாத. ஒருவேளை அது அவங்களா உண்டாக்குனா அதுவே என்ன செஞ்சிடும், எப்படி வந்துச்சோ அது அப்படி போயிடும். தேவனால் உண்டாக்குனா நீங்க தர்க்கம் பண்ணியும் ஜெயிக்க முடியாது, நீங்க போர் செய்தும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒருத்தன் எழும்பல, அவனை சேர்ந்து 400 பேர் எழும்பினா, ஆனால் அவன் என்ன செய்தான், அழிந்து போனான். திரும்ப வாசிமா. அவனை நம்பின அனைவரும் இதான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் நல்லா சத்தியம் பேசுறாருங்க, அவர் நல்லா பாட்டு பாடுறாருங்க, அவர் நல்லா கொடுப்பாரு வாழங்க. எத்தனை நாளைக்கு? பிரிக்கிற வரைக்கும் கொடுப்பான், அவனுக்கு ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டான், சொல்லி முடிஞ்சு. வாசிங்க. நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். ஆமென். கேட்டுக்கிட்டீங்களா? தேவனால் உண்டாக்கியிருந்தால், தேவனால் அனுப்பப்பட்டிருந்தால், தேவனால் எழுப்பப்பட்டிருந்தால் எந்த மனுஷனாலும் எவரையும் அழிக்க முடியாது. ஆனால் அதுவா உண்டாயிருந்துச்சுன்னா அது எப்படி வந்துச்சோ அது அப்படி போயிடும். பாத்தீங்களா? சரி வாசிமா. இன்னொன்னு, அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாதீங்க. ஏன்னா இவர்களாக இது உண்டாக்குனது இல்ல. பேதுரு யாருங்க? பேதுரு அப்போஸ்தலன் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீங்களும் நானும் யாரும் என்ன செய்யக்கூடாது, குறை செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தவறு இருக்குன்னா நீ ஜெபம் பண்ணு. அவர் நீதியின் செங்கோலை வைத்திருக்கிறவர், நித்தம் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். கட்டாயமா அவர் என்ன செய்வாரு, பார்த்துக்குருவாரு. அதை விட்டுட்டு, அதான் பைபிள்ல ஒரு கூட்டம் இருக்குல்ல, வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் எப்போதும் இருப்பார்கள், அந்த கூட்டத்தில் நான் இருந்துட்டு போறேங்கிறீங்களா? அடி தாங்க மாட்டீங்க. இன்னொருத்த சத்தியத்துக்கு விரோதமா எழும்பினா என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 13வது அதிகாரம்
13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் சபைகளுக்கு விரோதமாகவும் சத்தியத்திற்கு இடையூறுகளும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன் நீங்க கரெக்டா இருக்கிறதா நினைச்சு அநேக தவறுகளை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருமே இந்த உலகத்துல சரியா இருந்து விட முடியாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அதனால நீங்க பெரிய ஞானி மாதிரி, நீங்க பெரிய நியாயாதிபதி மாதிரி, நீங்க பெரிய யோக்கியன் மாதிரி மற்ற ஊழியக்காரங்களை மற்றவங்களே என்ன செய்யக்கூடாது, குறை பேசக்கூடாது. பேசினா என்ன செஞ்சிருவீங்க, தண்டனை உண்டு. ஒரு கூட்டம் சேர்த்தா என்ன உண்டு, தண்டனை உண்டு. சரி வாசிமா 13:7. அவன் விவேகமுள்ள ஒரு மனுஷனாகிய சொகியு பவுல் என்னும் அதிபதியோ, பவுல் அப்படிதானமா, சொகியு பவுல் சரி என்னும் அதிபதியோட கூட இருந்தான். அந்த அதிபதி, அந்த ராஜா, அந்த அதிபதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை, பர்னபாவையும் சவுலையும் அழைத்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தார். அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார். சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் ஆசையோட சர்ச்சுக்கு வராங்க. ஆனா அத போய் இந்த சர்ச்சுக்கு வரையாக்கா, இந்த ஆளே ஒரு மாதிரியான ஆளு, இந்த ஆளை பத்தி கேள்விப்படலையாக்கு, யூடியூப்ல எல்லாம் வந்துச்சுல, டிவில எல்லாம் வந்துச்சுல, நீ ஒரு நாள் டிவில வருவ, நீங்களும் ஒரு நாள் டிவியில் வரணும். எப்படி வர போறீங்கிறத முடிவு நீங்களே பண்ணிக்கங்க. சரி வாசிங்க. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும், மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்கு வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அது மாத்திரம் இல்ல, வாசிமா இன்னும் கொஞ்சம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும், அவனுக்கு பேரை பாருங்களேன், பவுல் எவ்வளவு அழகா வைக்கிறார் பாருங்களேன். உங்களுக்கு பேர் இன்னைக்கு அப்படி வைக்கணுமா? என்ன சொல்றாரு பாருமா, முடிக்கும் போது நல்லா இருக்கும் பாருங்க. எல்லா கபடும் நிறைந்தவனே, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய சொல்லி செம்மையான வழியை விட்டு திருப்புவதிலிருந்து நீ ஓய மாட்டையா? சவுட்ல அடிச்ச மாதிரி இல்ல, ஓய மாட்டியா? அது மட்டும் சொல்லிட்டு விட்டுறல. என்ன சொன்னார் வாசிமா? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே அவன் மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவனை தேடினான். இன்னைக்கும் கேட்கின்றேன் அன்பான தேவ ஜனமே, சும்மா உட்கார்ந்த இடத்துல எல்லாம் குறை பேசிக்கிட்டு திரியுறீங்களா? நிச்சயமா தண்டனை உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத குறைவுகள், அந்த சபையில இது இருக்கு, இந்த சபையில இது இருக்கு, அந்த சபையில அவன் அப்படி பண்றான், இந்த சபையில இவன் இப்படி பண்றான், அந்த ஊழியக்கார் அவ்வளவு வாங்குறார், இந்த ஊழியக்கார் இவ்வளவு வாங்குறார், இந்த ஊழியக்கார் இதை பண்றார், அந்த ஊழியக்கார் அதை பண்றார். நீ என்ன பண்ற உருப்படியா கர்த்தருக்கு? நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய நோக்கமே. அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா நம்முடைய வாயின் வார்த்தை அவருடைய சமூகத்திற்கு பிரியமானதாய் இருக்கிறதா, இல்லை அவருடைய சத்தியத்திற்கு, அவருக்காக நிற்கிறவர்களே, அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியங்களே குறை பேசி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. சில நேரங்களில் நானும் அறியாமலே சில காரியங்களை பேசுவது உண்டு. இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் படிக்கும்போது தான் ஆண்டவர் என்னையும் பார்க்கிறார். என் சபையை இவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு யாரை குறித்தும் குறை பேசுவதை விடுத்துவிட்டு என்னில் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் களையப்பட வேண்டும் என்று நினைக்கிற நிறைவான சந்தோஷங்களை, சமாதானங்களை
கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசி காலங்க வேத வசனம் நிறைவேறதுக்கு சில காரியங்கள் நடந்துதான் தீரும். சில சம்பவங்கள் சம்பவித்துதான் தீரும். கொலை செய்கிறவன் கூட ஊழியக்காரன் என்று, தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லிக் கொள்கிற காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனா அவங்களை நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, நியாயம் தீர்ப்பதற்கும் நியாயம் விசாரிப்பதற்கும் அதிகாரிகள் இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நமக்கு ஒரு வசனம் உண்டு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஏன் கடந்த வாரத்தில் கூட நான் ஒரு வசனத்தை தீத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பேசினேன். அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிப்பா, நல்லா இருக்கும் பாரு, நல்லா இருக்கும் பாரு. திருப்பி நம்ம இன்னொரு சம்பவத்துக்கு போவோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, அதை மட்டும் பேருங்க, அதை மட்டும் பாருங்க. போர் செய்கிற ஆவி, போர் செய்கிற குணாதிஷ்யங்கள், புலம்புகிற அனுபவங்கள், முறுமுறுக்கிற அனுபவங்கள், மற்றவங்களை ஒடுக்குகிற அனுபவங்கள், மேட்டிமையாய் பார்க்கிற எண்ணங்கள். எப்பவுமே சில பேர்லாம் தவறான தாட்டு தான் வச்சுக்குவான். இந்த ஊழியனாலே அப்படித்தான். சில பேர்ல ஏதோ ஒரு நேரத்தில் கூட சில தவறுகள், சில காரியங்கள் நடந்திருக்கும், இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. தாவீதின் வாழ்க்கையிலே நடக்கலையா? தாவீதின் வாழ்க்கையிலே நடந்துச்சுல. தாவீதே திரும்ப மன்னித்து, ஆனாலும் நான் உனக்கு கொடுத்த ஆணையின் நிமித்தமாய் உன் சிங்காசனம் என்ன செய்யும், உறுதிப்படும் சொல்லி சாலமோன் அங்க உட்கார வச்சார்ல, பாத்தீங்கல்ல. அப்புறம் எப்படி ஆனாலும் நம்ம மக்கள் என்ன செய்யறதுல, அந்த ஊழியமா, அந்த சர்ச்சா, அந்த பாஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி வாசிச்சிருமா அந்த 15வது வசனத்தை. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கிறது, அசுத்தம் உள்ளவர்களுக்கோ அவிசுவாசம் உள்ளவர்களுக்கோ ஒன்றும் சுத்தமாய் இராது. நீ சுத்தமா இருந்தா உனக்குள்ளதெல்லாம் சுத்தமா தான் இருக்கும். கர்த்தர் எப்பவுமே பரிசுத்தம் உள்ளவர். முறுமுறுக்க சொல்லல நம்மள. அசுத்தமா இருந்துட்டு தேவையில்லாத காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது, வெளிவர முடியாது. இன்னைக்கு நீங்க விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசி. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு தர்க்கம், தேவன் உண்டாக்கின ஊழியங்களை குறித்து, தேவன் உண்டாக்கின மனுஷர்களை குறித்து குறை சொல்லி அவிசுவாசி என்கிற லிஸ்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சுத்தமில்லாத மனுஷனுடைய லிஸ்டுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தில் கூடயே இருந்தா ஒருத்தன். என்னாகம புத்தகத்தில் 1வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்க. சாரி, என்னாகம புத்தகத்தில் 12வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. கூடயே இருந்தான், ஆனா அவனுக்கும் ஒரு காரியம் வந்துச்சு. என்ன கம்பேர் பண்ணி பார்க்கிறது, குறை சொல்றது. அங்க என்ன கிடைச்சிச்சு வாசிங்க. எல்லாமே தெரியும், எல்லாமே வாசிக்கிறான், ஆனா இன்னும் என்ன செய்யல, குறை சொல்றது போகல, குற்றம் கண்டுபிடிக்கிறது போகல, நியாய தீர்ப்பு, நீங்க என்னமோ நான் என்னமோ நியாயாதிபதி மாதிரி நியாய தீர்ப்பு செய்யறது போகல. இன்னைக்கு இந்த குணத்தை மாற்றணும். தேவனால் உண்டாக்கப்பட்டதாக இருந்தால் நாம என்னதான் பேசினாலும் அதை என்ன செய்ய முடியாது, ஒழிக்க முடியாது. நான் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு திட்டங்களையும் போடும்போது ₹1 கூட இல்லாம போடுவேன். இந்த ஜனவரி கிறிஸ்துமஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் இடையில ஒரு கன்வென்ஷன், ஈஸ்டர் பண்டிகை எல்லாம் சேர்த்து உங்களுக்கே தெரியும், நீங்க யாரும் மறுக்க மாட்டீங்க, ₹20 லட்சம் செலவழிச்சிருக்கோம். ₹1 மோசஸ் கிட்ட கிடையாது, பேங்க்ல டெபாசிட் கிடையாது. வருது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், அடுத்தவங்களை குறை சொல்லாம என் வேலையை நான் சரியா செய்யறேன், கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா எப்ப பார்த்தாலும் அவருக்கு அப்படி இருக்கு, இவருக்கு இப்படி இருக்கு, இவர் இப்படி இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. வாசிமா செல்ல கொஞ்சம் சைலண்ட் பண்ணுங்கப்பா. 2வது வசனத்தை என்னாகம 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசுவாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அவனை கேட்டு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்க 3 பேரும் என் கூடாரத்துக்கு வாப்பா,
கோபப்பட்டாரு. அப்படித்தானே அங்க போட்டிருக்கு. மிகுந்த கோபத்தில் இருந்தார் கர்த்தர். என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. 8ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரதாட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? 7 நாள் போதும். தெரிஞ்ச சம்பவம் இதெல்லாம் தெரியுது. ஆனா இன்னும் ஊழியக்காரனை பத்தி குறை பேசுறதுக்கு பயப்படுறோமா? ஊழியங்களை பத்தி குறை பேசுறதுக்கு பயப்படுறோமா? அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடக்கலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன். ஒரு பழமொழி நீங்களே சொல்லுவீங்க, அரசன் அன்று கொள்வான். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அரசன் அன்று கொள்வான். வரும் தேவையில்லைங்க. நமக்கு ஒரு வேலை சரியில்லாம இருந்தா அவர்களுக்காக நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியக்காரரை குறித்தும் எந்த ஊழியங்களை குறித்தும் முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி சபையை உடைச்சு கமிட்டியை உடைச்சு பதவிக்கு வரணும்னு நினைக்காத. அது உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, பின்னாடி சாபமாய் மாறிவிடும். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 31ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி தன்னை தாமே நிதானித்து அறிந்து கொண்டு நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்கிறதை அறிந்து அவர் எக்கால சத்தத்தோடும் ஆரவார துணியோடும் தூதர்களோடு வரும்போது நம்மையும் விசாரிப்பார் என்கிற வேத வசனத்தை அறிந்தவர்களாய் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்குள் ஓடுவோம், கர்த்தருக்குள் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆகையினால் இன்றும் கூட இந்த ஊழியத்திலே சகோதரன் சொன்னாங்க, எந்த ஊழியத்தை குறித்து குறை பேசக்கூடாது, எந்த ஊழியக்காரரை குறித்து குறை பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. ஆகையினால் நம்ம ஜெபித்தால் கர்த்தர் நீதி செய்வார், அவரே நீதிபரராய் இருக்கிறார்னு சொல்லி. ஆகையினால சின்ன சின்ன குறைகளை இந்த உலகத்தில் நான் பார்க்கும்போது நான் என்னுடைய பலத்தினால போராடிட முடியும், ஜெயிச்சிட முடியும், மாத்திர முடியும், திருத்திட முடியும்னு நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, நிச்சயமா எல்லாமே சரியாகும். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பீடத்தில் நிற்கும் போது நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை, நீர் எனக்கு போதிக்கிறதையே உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் கூட பல சபைகளிலே பிரிவினை, பல சபைகளிலே போராட்டம், பல சபைகளிலே சண்டை, பல குடும்பங்களுக்குள்ளும் தர்க்கங்களினால் அமைதி இல்லாத நிலை. இதை அறிந்தவனாய் நீர் பேச சொன்னீர், உணர்த்தினீர். வைத்த சத்தியங்களை சத்துரு எந்த சூழ்நிலையிலும் பொறுக்கி விடாதபடிக்கு எல்லா குடும்பங்களும் இதை கேட்டு இதை சரிபடுத்தி கொண்டு உம்முடைய சமூகத்தில் நின்று உமக்கு சாட்சியாய் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை அநேக குடும்பங்களில் இருந்து நான் கேள்விப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கூட நீர் அப்படியே ஆசீர்வதி. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினீர், இம்மட்டுமாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு காத்திருக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தீர், நீரே நடத்தும் தெய்வமாய் இருக்கிறீர். ஆகையால் இப்பொழுதும் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு சமாதானத்தோடு கடந்து போகிறோம். கடந்து செல்லாத நேச, கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் நிறைவாய் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155669. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.